நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு தேவையான 3 காரியங்கள். 1 விசுவாசம், 2 பொறுமை, 3 தேவ சித்தம். யாக்கோபு 1:6 அவன் சந்தேகம் இல்லாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவான். சந்தேகம் இல்லாமல் கேட்க வேண்டும். தேவன் கேட்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். பதில் தருவார் என்கிற உறுதியோடு கேட்க வேண்டும். 2 பொறுமை. லூக்கா 18:1 எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். சோர்ந்து விடக்கூடாது. தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். பதிலுக்காக காத்திருக்க வேண்டும். 3 தேவ சித்தம். தேவனுடைய விருப்பம் இன்னதென்று அறிந்து ஜெபிக்க வேண்டும். 1 யோவான் 5:14 அவருடைய சித்தத்தின்படி நாம் ஏதாவது கேட்டால் அவர் நமக்கு பதில் கொடுப்பார். என் சித்தம் அல்ல ஆண்டவரே என்று ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய திட்டங்களுக்காக என்னை நடத்தும் என்று ஜெபிக்க வேண்டும். இது நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்துடன் தொடர்ந்து ஜெபியுங்கள். பொறுமையுடன் காத்திருந்து ஜெபியுங்கள். தேவ சித்தத்தின்படி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். God bless you.